ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விளாக். நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்காக கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ வீட்டிலையே காய்கறி தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. அதுக்காக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து பாவி வச்சுருந்தாங்க. அது மிளகா நாற்று பாவி ஒரு 2 இலையில் வந்துருச்சு பாருங்களேன். இது மல்லி, நம்ம நாட்டு மல்லி ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்காக வாங்கி பாவி வச்சுருக்கேன். இது பச்சை கத்திரிக்காய்ங்க. அந்த விதை வாங்கி 2 இலையில் இருக்குது பாருங்கள். இது எப்படியும் இன்னும் ஒரு 10 நாள் ஆகுங்க. பிரித்து நடணுங்க. நடும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சிகப்பு கத்திரியும் பாவி வச்சுருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ கொயின்னு நிறையா முளைச்சிருக்கு. நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க. இதையெல்லாம் பிரித்து நடணும். இது சிகப்பு கத்திரிங்க. கத்திரிக்காய் இருக்குல்ல, சிகப்பு கலர் கத்திரிக்காய், நல்லா கழனிக்காயின்னு சொல்லுவோம், அந்த காயோட விதைங்க. அதுவும் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. இதுலேயுமே கொஞ்சம் மல்லி போட்டிருக்கோம். அதில் 1-2 கத்திரி செடி இருக்குது பாருங்களேன். மல்லியும் ஒரு 3 இதில் பாவி இருந்தாங்க. இதுலேயும் மல்லி தான் முளைச்சிருக்கு பாருங்களேன். கத்திரி செடி அதில் 1-2 இருக்குது. இது எல்லாமே பிரித்து நடணுங்க. இந்த கத்திரி செடி, மிளகாய் செடி, இது எல்லாமே பிரித்து நடணும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பிரித்து நடும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இயற்கையாக நம்ம வீட்டிலையே காய்கறி தோட்டம் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நமக்கு நல்லதுங்க, ஆரோக்கியமும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன க்ரோ பேக்கில் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச செடியில் நட்டு வைங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. பாய்.